தாய்லாந்தில் கணினி சார்ந்த வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக கூறி மியான்மர் தாய்லாந்து எல்லைப் பகுதியான மியாவடி பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சீன குற்ற கும்பல்களால் நடத்தப்பட்ட சைபர் குற்ற மத்திய நிலையங்கள் குறித்து கடந்த காலங்களில் நாம் தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிட்டிருந்தோம். சில மாதங்களுக்கு முன்பு பாதுகாப்பு படையினர் இந்த மத்திய நிலையங்களை முற்றுகையிட்டு அழித்ததுடன் அங்கு பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த இலங்கையர்கள் உள்ளிட்ட பலரை மீட்டனர். இது தவிர ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் துபாய், அஜ்மான் போன்ற நகரங்களை மையமாக கொண்டும் இவ்வாறான சைபர் குற்ற மையங்கள் இயங்கி வந்தன. 2024 ஆண்டளவில் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் மேற்கொள்ளப்பட்ட பல சோதனைகளை தொடர்ந்து இந்த மோசடிகளில் ஈடுபட்ட பெருமளவிலானோர் நாடு கடத்தப்பட்டனர். மேலும் மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாகவும் அவற்றின் செயற்பாடுகளும் தற்போது நெருக்கடிக்குள்ளாக்கியுள்ளன. இந்த சைபர் குற்ற மத்திய நிலையங்கள் பல சீன குற்ற கும்பல்களால் வழிநடத்தப்படுவதாக நியூஸ் ஃபர்ஸ்ட் கடந்த காலங்களில் வெளிப்படுத்தியிருந்தது. மியான்மர் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் போன்ற இடங்களில் இவர்களின் செயற்பாடுகள் தடைப்படும் போது இந்த குற்றவாளிகள் உலகின் ஏனைய பகுதிகளை நோக்கி தமது கவனத்தை திருப்பியுள்ளனர். 2024 ஆண்டு முதல் இலங்கையின் வேலைவாய்ப்பு இணையதளங்களில் வெளியாகும் விளம்பரங்களை கவனியுங்கள். இவற்றில் பெரும்பாலானவை சுமார் 1 லட்சம் ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட ஆரம்ப சம்பளம் வழங்கப்படும் என கூறுகின்றன. இதற்கான தகுதியாக கணினி அறிவு மற்றும் தட்டச்சு வேகம் மட்டுமே கேட்கப்பட்டுள்ளதுடன் சாதாரண தர சித்தி போதுமானது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மியான்மர் மற்றும் துபாயில் சைபர் குற்றங்களுக்காக இளைஞர் யுவதிகளை ஈர்ப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட விளம்பரங்களுக்கும் இவற்றுக்கும் ஒற்றுமைகள் காணப்படுகின்றன. சைபர் குற்றங்களை மேற்கொள்ளும் சைபர் குற்ற மத்திய நிலையங்கள் தற்போது இலங்கையிலும் ஊடுருவியுள்ளதா? மியான்மரில் இவ்வாறான மத்திய நிலையங்களில் என்ன நடைபெறுகிறது? மீட்கப்பட்ட யுவதி ஒருவர் இவ்வாறு இதனை தெளிவுபடுத்தினார். 2024 ஆண்டில் தான் நான் இலங்கை வந்தேன். நானும் எனது நண்பர்களும் வந்தோம் என்பதை விட நாங்கள் மீட்கப்பட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த மீட்பு நடவடிக்கைகளின் பின்னர் இலங்கையில் மீண்டும் இப்படி ஒரு நிலை உருவானது குறித்து நான் தனிப்பட்ட ரீதியில் மிகுந்த கவலை அடைகின்றேன். நான் முதலில் வேலைக்கு சென்ற இடம் மிகவும் பரந்த அளவில் அமைந்திருந்த பல நிறுவனங்களை கொண்ட ஒரு தொகுதியாகும். சுருக்கமாக சொன்னால் பல தளங்களில் இயங்கும் ஏராளமான நிறுவனங்கள் அங்கே இருந்தன. எனக்கு முன்னரே அங்கு வந்திருந்தவர்களின் கருத்துப்படி ஆரம்ப காலங்களில் அங்கே பெரிய தண்டனைகள் எதுவும் இருக்கவில்லை. அவர்களால் அமைதியாக தங்கள் வேலைகளை செய்ய முடிந்தது. ஆனால் வெளியே செல்ல அனுமதி கிடையாது. இருப்பினும் நான் அங்கு செல்லும் போது நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அந்த மையம் அந்த அளவுக்கு பழக்கப்பட்டு போயிருந்தது. அவர்கள் சம்பளம் வழங்குவதை நிறுத்திவிட்டு தண்டனைகளை வழங்க தொடங்கினர். தண்டனைகளை பற்றி சொல்வதாயின் மின்சார அதிர்ச்சி கொடுத்தல், அபராதம் விதித்தல், சிறையில் அடைத்தல் என நான் அங்கு சென்றபோது இவை அனைத்தும் அரங்கேறி கொண்டிருந்தன. எனது கருத்துப்படி இவர்கள் ஆரம்ப காலத்தில் சரியாக சம்பளம் கொடுத்து எந்த தண்டனையும் வழங்காமல் மிகவும் நட்பாக பழகுவார்கள். ஆனால் காலப்போக்கில் மிகவும் கொடூரமான முறையில் தங்களுக்கு தேவையான மோசடியான வேலைகளை செய்து கொள்வதுதான் இவர்களின் நோக்கம். தற்போது இலங்கையில் யாராவது இதில் ஈடுபட முயன்றால் ஆரம்பத்தில் உங்களை அவர்கள் மிக நன்றாக கவனிப்பார்கள். ஆனால் பிற்காலத்தில் உங்கள் சொந்த நாட்டிற்குள்ளேயே நீங்கள் சித்திரவதைகளை அனுபவிக்கும் கைதிகளாக மாற நேரிடும். அத்துடன் அவர்கள் தருவதாக கூறும் அந்த பணத்தையும் வழங்க மாட்டார்கள். உண்மையில் மியான்மரில் தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையவில்லை. அங்கே இருப்பவர்களின் மனநிலை அந்த ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் செய்வதற்கு பழகியுள்ளது. அவர்கள் புத்திசாலித்தனமாக சிந்திப்பதில்லை. அவர்களின் கல்வி முறையோ அல்லது வளங்களோ சிறந்த நிலையில் இல்லை. ஆனால் இலங்கையில் ஒரு பிள்ளையிடம் கையெடுக்க தொலைபேசியை கொடுத்தாலே அவர்கள் அதிலிருந்து பல விடயங்களை கற்றுக்கொள்வார்கள். எனவே இலங்கை இளைஞர்களின் கைகளுக்கு இவ்வாறான மென்பொருட்கள் கிடைத்தால் அது இத்துடன் நின்றுவிடும் என்று நான் நினைக்கவில்லை. அது மிகவும் பயங்கரமான ஒரு நிலைக்கு செல்லும். பத்திரமுல்லை பகுதியில் சைபர் குற்ற மையம் ஒன்று இயங்குவது குறித்து நிழற்பட ஆதாரங்கள் நமக்கு கிடைத்திருந்ததுடன் அதில் வெளிநாட்டினருடன் இலங்கையர்களும் பணியாற்றுவதை காண முடிந்தது. எமது குழுவினர் அங்கு நேற்று சென்றபோது அங்கிருந்தவர்கள் கட்டடத்தை விட்டு வெளியேறியிருந்தனர். இருப்பினும் கடந்த 3 நாட்களில் சைபர் குற்றங்களுடன் தொடர்புடைய 157 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ராஜகிரிய மெதவெலிக்கட வீதியில் சொகுசு வீடொன்றை வாடகைக்கு எடுத்து மோசடியில் ஈடுபட்ட சீனா, மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம் உள்ளிட்ட 9 நாடுகளைச் சேர்ந்த 120 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். தலங்கம பகுதியில் வலான ஊழல் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட 37 சீனர்கள் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டு மே மாதம் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கடந்த மாதம் 14ஆம் தேதி 2 கோடியே 40 லட்சம் ரூபாய் பெறுமதியான இலத்திரனியல் உபகரணங்களை சட்டவிரோதமாக கொண்டு வந்த 9 சீனர்கள் கைது செய்யப்பட்டனர். நிதி மோசடிகளுக்காகவே இவை கொண்டுவரப்பட்டுள்ளதாக விமான நிலைய சுங்கப்பிரிவு தெரிவித்தது. அவற்றின் பெறுமதி 2 கோடியே 40 லட்சத்து 20,000 ரூபாவாகும்.
போத்தல குடகாந்த பகுதியில் இணையவழி மோசடிகளில் ஈடுபட்ட 8 சீன வியட்நாம் பிரஜைகள் சில நாட்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டனர்.